எழில் சுடர் சீரியல்ல இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. விசி வந்து சுத்தமா போ மாட்டேங்குது. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். தீபா வந்து சாமியார் போல நடிச்சுக்கிட்டு அப்படியே பேசுறாங்க. இவங்க 2 பேருக்கும் வந்து நான் சில பல சாங்கியம்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அது மாரி செஞ்சுட்டா நிச்சயம் இவங்களுக்கு மனசு ஒத்து போய் வாழ ஆரம்பிச்சுருவாங்க. அப்படின்னா முதல்ல அத செய்யுங்க. எழில் மனசு வந்து சுடர கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்குது. சுடருக்கு எப்படி வந்து மனசுல நினச்சிட்டு இருக்கான்னு எங்களுக்கு டோட்டலா வந்து தெரியவே இல்ல. நானே சொல்றேன். 2 பேரும் ஒவ்வொருத்தர் வந்து தனித்தனியா தான் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் வந்து புட்டு புட்டு வைக்கிறாங்க. நம்ம தீபா, "அப்படியா சாமி! அத சேர்த்து வைக்க தானே அந்த கடவுளே என்ன வந்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க." அப்படின்னு சொல்லி தீபா வந்து, "எழில் நீ அவங்கள உப்பு மூட்டை வந்து தூக்குப்பா." அப்படின்னு சொல்லும்போது, "என்னது உப்பு மூட்டையா?" அப்படின்னு சொல்லி மனோகரி வந்து கேட்குறாங்க. "ஏய் இதெல்லாம் உனக்கு என்ன தெரியும்? சும்மானு இரு. எழில் தூக்க போறியா இல்லையா?" அப்படின்னு சொல்லி தீபா வந்து கேட்டோனே அமைதியா இருக்காங்க. கனகவள்ளி பாட்டி வந்து சொன்னோனே, அதே மாரி 3 வாட்டி தூக்கிட்டு வந்து நிப்பாட்டுறாங்க. ஒரு பக்கம் வந்து மனோகரி வந்து, "நீ இதெல்லாம் பார்த்தா, நீங்க ஒண்ணும் சாங்கியம் பண்ற மாரி தெரியலையே! வேற ஏதோ பிரச்சனையா இருக்கிற மாரி தான் தெரியுதுங்கிற" மாரி சொல்றப்ப, "ஏய் மனோகரி! நீ யாருன்னு சொல்லட்டா? நீ எதுக்காக இந்த வீட்ல இருக்கன்னு சொல்லட்டா? இல்ல சொன்னா தான் நீ அமைதியா இருப்பியா?" அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் வந்து மாஸ் பண்ணோனே, அப்படியே அமைதியாயிடுறாங்க அந்த இடத்துல. மனோகரி, "இப்ப அடுத்தது இன்னொரு முக்கியமான ஒரு பூஜை வந்து நான் செய்ய போறேன். ராமையா, அதுக்கு உங்க உதவி தான் தேவை. சொல்லுங்கம்மா, சிறப்பா செஞ்சிடலாம்." எழிலோட வலது கையும், சுடரோட வலது கையும் சேர்த்து வச்சு, இந்த கயிற வச்சு கட்டுங்கன்னோனே, "எதுக்கு இது மாரிலாம் கட்டுறீங்க?" "கட்டுங்க, அதுக்கப்புறம் சொல்றேன்னோனே, கைய வந்து அப்படியே இறுக்கி வந்து கட்டி முடிச்சிடுறாங்க அந்த இடத்துல. இப்ப நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் நடக்கணும். இப்படி நீங்க நடக்கும்போதே வந்து நீங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே வந்து நடக்க பார்க்குறாங்க. 2 பேரும் வந்து இந்த பக்கம், அந்த பக்கம் வந்து மாறி, மாறி வந்து பேலன்ஸ் இல்லாம நிக்கிறாங்க அந்த இடத்துல. எப்படி நடக்கணும்? சொல்லுங்க. உங்க 2 பேரோட மனசும் ஒத்துப்போனா மட்டும் தான் இது நடக்கணும். அப்ப நான் 2 பேரோட கையும் கட்டியிருக்கேன்ல, அப்ப நான் ஒத்துமையா வந்து கைய வந்து கோத்துக்கிட்டு நடங்க பார்ப்போன்னோனே, 2 பேரும் வந்து கைய அப்படியே கோத்துக்கிட்டு, அப்படியே வந்து அமைதியா நடந்துகிட்டு இருக்காங்க. இப்போ புரியுதாம்மா? கண்டிப்பா புரியுதுங்க. நீங்க செய்யற சின்ன சின்ன விஷயமும் இவங்க மனசுக்குள்ள ஆழமா வந்து ஒத்துமையா வாழணுங்கிற எண்ணத்த தானே வந்து விதைக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியுது அப்படின்னு சொல்லி தீபா வந்து சந்தோஷப்பட்டு சொல்றாங்க. அதுவரைக்கும் நலம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாங்க அந்த இடத்துல. நம்ம தீபா அருமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஏய் இந்த சாமியார் வந்து 2 பேரையும் வந்து சேர்த்து ஆள வச்சுருவாங்க போல இருக்கே. தெரியலம்மா இவங்கள பார்த்தா சாமியார் போலயே தெரியலங்கிற மாரி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க மனோகரி. அதே மாரி ஒத்துமையா வந்து வந்துட்டாங்க. சரி ராமையா இப்படி கயிறு வந்து அவுத்து விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது, இப்ப நான் எதுக்காக தெரியுமா உங்களுக்கு கயிறு வந்து கட்டினேன்? இப்ப கயிறு கட்டினப்ப நீங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஒரே கோட்ல வந்து இருந்தனால தான் மட்டும் தான் உங்களால நடந்து வர முடிஞ்சுச்சு. இதே மாரி தான் வாழ்க்கையிலயும் நீங்க வந்து ஒரே மாரி யோசிக்கணும். 2 பேரோட மனசு வேற வேறையா இருக்கலாம். ஆனா, ஒத்துமையா ஒரே மாரி தான் யோசிக்கணுங்கிற மாரி சூப்பரா வந்து சொல்றாங்க அந்த இடத்துல தீபா. அடுத்து என்னம்மா பண்ணணும்? சீக்கிரம் வந்து சொல்லுங்கன்னோனே, அடுத்தது தான் முக்கியமானது. நீங்க அப்படியே வந்து சுடர வந்து தூக்கிக்கிட்டு அப்படியே நடந்து வாங்க. இந்த சோபா சுத்துறத விட்டா உங்களுக்கு எதுவும் தெரியாதாங்கிற மாரி சாமியார பார்த்து மனோகரி வந்து கேட்குறாங்க. "ஏம்மா பெரியவங்கள பார்த்து இப்படியெல்லாம் கேள்வி கேட்குற? அவங்க செய்ற பரிகாரம்லாம் என்னால புரிஞ்சுக்க முடியுது. உங்களுக்கு தெரியுதும்மா, சின்ன பொண்ணு இல்ல. அதனால தான் ஆர்வ கோளாறுத்தனமா இப்படி பேசிட்டு இருக்கு. நீ இப்படி பேசுறல்ல, ஃபினிஷிங்க்கா உனக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் வந்து வச்சிருக்கேன். ஏம்மா நீங்க வேற அவங்க கிட்ட மோதுறீங்க? அவங்கள பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. ஏதாவது போற போக்குல வந்து ஏதாவது பண்ணி விட்டுட்டு போயிட போறாங்கன்னு" செல்வி சொன்னனால அப்படியே மனோகரி வந்து அமைதியாயிட்டாங்க. அப்படியே வந்து திருப்பி வந்து சுடர சுத்திட்டு அப்படியே வந்து வந்துடுறாங்க. இப்ப எல்லா பரிகாரமும் சூப்பரா முடிஞ்சிருச்சு. செய்ய வேண்டியது கடைசியா ஒண்ணே ஒண்ணு தான். இவங்க 2 பேரும் ஒத்துமையா வாழ்றது இவங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? இன்னொரு பரிகாரம் பண்ணா, இவங்க 2 பேரையும் வந்து சேர்ந்து வாழ வச்சிரலாம். எழிலுக்கும், சுடருக்கும் ஏன் இது மாரி வந்து முதல் இரவு நடக்க வேண்டியது தள்ளி போச்சு? அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுதா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லையேம்மா, இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த மஞ்ச சேலை மனோகரி தான் அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா சொல்றீங்க? மொதல்ல மனோகரிக்கும் எழிலுக்கு தான் கல்யாணம் நடக்கிறதா இருந்துச்சு. பத்திரிக்கையிலேருந்து எல்லாம் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு, சுடர் எப்படி உட்காந்தானும் உங்களுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. ஆனா, அந்த காசியம்மா வந்து எல்லாத்துக்கும் வந்து சுடர் காரணம் இல்லன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. உங்களுக்கு எப்படிம்மா அதெல்லாம் தெரியும்? நானும் காசியம்மா போல தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படிங்களா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மாங்கிற மாரி அந்த இடத்துல வந்து கேட்கும்போது, மனோகரி இந்த வீட்ல இருக்கிறது சரியில்ல. அதாவது உங்களுக்கு புரியுதா? இந்த பொண்ணு மனசுல வந்து ஒரு வகையான கலக்கத்தோட இருக்கு. இப்ப சுடரும், நம்ம எழிலும் சேர்ந்து வாழ்றாங்கன்னே வச்சுப்போமே! அப்படி வாழ்ற மாரி இருந்தா, மனோகரி இந்த வீட்ல இருந்தா, அவ மனசுக்கு எப்படி இருக்கும்? நீங்களே புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லி, இக்கு வச்சு சொல்ட்டாங்க. எனக்கு நல்லாவே புரியுதும்மா. சரிம்மா, நான் போயிட்டு வந்துர்றேன். அப்படின்னு சொல்லும்போது,
ஓகே தானப்பா அப்படின்னு சொல்லி ராமியா வந்து கேட்டோன்னே, சூப்பர் நீங்க ரொம்பவே கலக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி ராமியாவும் சந்தோஷமா பேசிட்டு, அப்படியே வந்து வெளியில வந்து தீபா மட்டுக்கும் போறாங்க. அப்பாடா! நெனச்ச காரியம்லாம் வந்து சக்சஸ்ஃபுல்லா நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி இந்துமதி ஆவி மட்டும் வாசல்ல நின்னு யோசிச்சுட்டு, அப்படியே அவங்களும் வந்து வீட்ட விட்டு வெளில போறாங்க. ஒரு பக்கம், "ஏம்மா உன் அப்பாவ வந்து கூப்பிடுமா" அப்படின்னு சொன்னோனே, அவங்க அப்பா வந்து வந்துடுறாங்க. "எதுக்காக என்ன வர சொன்னீங்க?" "அண்ணே, மனோகரிய இந்த வீட்ல இருந்த வரைக்கும் நாங்க நல்ல விதமா தான் பார்த்துக்கிட்டோம். ஆனா, இப்ப இனிமேட்டு அவ இந்த வீட்ல இருக்க வேணான்னு தான் நெனைக்கிறேன். ஏம்மா, என் பொண்ணால உங்களுக்கு பிரச்சனையா?" "இல்ல, உங்க பொண்ண வந்து இந்த வீட்ல இருந்தா, அது சரிப்பட்டு வராது. இத்தன நாளா எழிலோட ஃப்ரெண்டா இருந்தா, ஓகே. இனிமேட்டு எழிலோட ஃப்ரெண்டா தான் இருக்க போறா. அதுவும் பிரச்சனை இல்ல. ஆனா, எழிலுக்கும் மனோகரிக்கும் கல்யாண மண்டபம் வரைக்கும் வந்ததுக்கப்புறம், இப்ப மனோகரி இந்த வீட்ல இருந்தா சரிப்பட்டு வராதுல்ல. நீங்க சொல்றது புரியுது. மனோகரி ஆன்ட்டியோட விருப்பத்த வந்து சொல்லிட்டாங்க. நீ என்ன செய்ய போறன்னோனே, எழில வந்து பார்க்குறாங்க. "எழில் நீ தான்ப்பா முடிவு எடுக்கணும். உன் ஃப்ரெண்ட வீட்ட விட்டு அனுப்புறோன்னு உனக்கு சங்கடமா இருக்கா?" அந்த சாமியார் சொன்னதெல்லாம் யோசிச்சு பாரு. நம்ப சுடரோட சேர்ந்து வாழ்றோம், வாழல. இதெல்லாம் ஒரு முக்கியமே இல்ல. ஆனா, சுடரோட நம்ப சேர்ந்து வாழ்றோம்னு நெனச்சுட்டு, மனோகரி மனசு வந்து கஷ்டப்படுமே! இதுக்கு என்ன முடிவு எடுக்கலாம்? அப்படின்னு சொல்லி எழில் வந்து யோசிக்கும்போது, "மனோகரி, நீ வீட்ட விட்டு போம்மா. அதுதான் உன் வாழ்க்கைக்கு சரியா இருக்கும். இன்னொன்னு உனக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கு. நீ இந்த வீட்லயே இருந்தன்னா, அது நாலாபுறமும் வந்து வேற வேற மாரி வந்து பேச தோணும். அதனால தயவு செஞ்சு இங்கேருந்து போன்னோனே" 2 பேரும் அவங்க முடிவ சொல்ட்டாங்க. "நீ என்ன சொல்ற?" சரின்னு சொல்லிட்டு சட்டுப்புட்டுன்னு நான் என் திங்க்ஸ எடுத்துட்டு வந்துடுறேன்ப்பான்னோனே, திங்க்ஸ் எல்லாத்தையும் தூக்கி பெட்டியில வந்து வைக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம சுடர் வந்து மாசா வராங்க. "என்ன மேடம் 3 மாசத்துக்குள்ள என்ன இந்த வீட்ட விட்டு தொரத்துறீங்கன்னு சொன்னீங்க. ஆனா 3 நாள் கூட நான் கல்யாணம் ஆகி வரத்துக்குள்ள உங்களால இங்க இருக்கவே முடியலையே! செம காமெடி ஆயிட்டீங்க போல இருக்கே!" அப்படின்னு சொல்லி நக்கல் அடிச்சு பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ப சுடரு, "சரி, சரி நடக்கட்டும், நடக்கட்டும். சீக்கிரம் வாங்க. உங்களுக்காக தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு" சொல்லி வீட்ட விட்டு வெளிய போணும்ல அப்படின்னு நக்கல் அடிச்சு பேசிட்டு, சுடர் மட்டும் மாஸா போறாங்க. "நான் இந்த வீட்ட விட்டு போலாம். செல்வி நீ தான் இங்க இருக்கணும். அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடாது. அதே மாரி நீ அவங்கள பிரிக்கிறதுக்கு என்னென்ன வந்து நான் வேலை செய்ய சொல்றேனோ, அது எல்லாம் செய்யணும். சரிம்மா உங்களுக்கு பதிலா நான் இங்க இருந்து எல்லாத்தையும் சிறப்பா பார்த்துக்கிறேங்கிற" மாரி சொல்றாங்க. அபி, கவின், காவியா, அஞ்சலி பாப்பா 4 பேர்ட்டயும் வந்து ரொம்ப எமோஷனலா வந்து பேசுறாங்க. "நான் இந்த வீட்ட விட்டு போப்போறேன். ஆன்ட்டி திருப்பி இந்த வீட்டுக்கு வருவேன். நீங்க அதுவரைக்கும் காத்துட்ருங்க. சரிங்களா? உங்க வீட்டு போய் பிரிஞ்சு இருக்கிறது எனக்கு மனசு கஷ்டமா தான் இருக்குன்னு" சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில போறாங்க மனோகரி. ஒரு பக்கம் "டைம் ஆகுதும்மா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நீ இந்த வீட்ட விட்டு போணும்ல" அப்படின்னு சொல்லும்போது, "சரி ஆன்ட்டி வந்துர்றேன்னு" சொல்லி பெட்டி படிக்கையோட வராங்க அந்த இடத்துல. "ஏய் ரொம்ப சந்தோஷப்படாத. நான் திருப்பி இந்த வீட்டுக்கு வரதான் போறேன்" அப்படின்னு சொல்லி சுடர்கிட்ட வந்து சத்தமே போடாம வந்து பேசுறாங்க. "அதுவா? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அது நடக்கிறப்ப நடக்கட்டும். மரியாதையா இந்த வீட்ட விட்டு இப்ப போ. இல்லாட்டி வச்சுக்கயேன், அப்புறம் ரொம்பவே கஷ்டமாயிடும்" அப்படின்னு சொல்லி சுடரும் வந்து நக்கல் பண்றாங்க. எல்லாம் திமிரு. "ஆமாமா. நீங்க வெளியில போறீங்க. நான் தானே ஜெயிச்சேன். அப்பன்னா எனக்கு கொஞ்சம் திமிரு இருக்கிறதுல ஒரு தப்பும் இல்லையே" அப்படின்னு சொல்லி சுடர் வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கிறப்ப, அப்படியே பெட்டி படிக்கையோட எடுத்துட்டு போயிட்டு வராங்க அந்த இடத்துல மனோகரி. "இத்தன நாளா என் பொண்ண பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்பவே சந்தோஷங்கிற மாரி சொல்றப்ப, எதுக்குண்ணா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்கன்னு" சொல்லி அவங்க கனகவள்ளி அம்மா வந்து பேசுறாங்க அந்த இடத்துல. "சரிம்மா போயிட்டு வந்துடுறேன்னு" சொல்லிட்டு, அப்படியே வந்து பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு கார்ல வந்து வைக்கிறாங்க. மனோகரிய பார்த்து கியூட்டா அழகா வந்து நம்ம சுடர் மாட்டுக்கு சிரிச்ச முகமா வந்து டாட்டா காட்டுறாங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம்.